குமிழ்முனை வாசகர்களுக்கு வணக்கம். படைப்பாளருடன் நாம் கடந்த வார நிகழ்வில் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாரம் நம்ம ஒரு எழுத்தாளரை சந்திக்க இருக்கிறோம். யாரை சந்திக்கலாம்? அவங்க ஒரு படைப்பாளர், அவங்க ஒரு ஆசிரியர். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான், ஆனால் சந்திச்சே ஆகணும். சிறார் குறித்து நிறைய பேசுவாங்க, சிறாருக்காக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்கள சந்திக்க போகிறோம். என்ன அவங்க யாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ நாம் அவங்க வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துக்கே போய் பார்க்குறோம். போகலாமா? வாங்க, அவங்க பள்ளியில் போய் நேரில் அவங்ககிட்ட பேசி பார்ப்போம். குமிழ்முனை வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைய படைப்பாளர்களுடன் நாம் நிகழ்வில் நாம் சந்திக்க இருப்பது தூத்துக்குடி படைப்பாளர், கோயில்பட்டியில் வசித்து வரும் ஆசிரியர், மாணவர்களால் செல்லமாய் தமிழத்தை என்று அழைக்கப்படும் தங்கத்துரையரசி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியாக உங்களை அறிமுகப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஆனால் டீச்சரை கேள்வி கேட்க போகிறீங்க. இதுதான் முதல்ல ஆரம்பமே. சரி. உங்களோட ஆசிரியர் பணி எங்கேருந்து துவங்குச்சு, இன்றைக்கு வரைக்கும் உங்களோட ஆசிரியர் பணியின் பயணம் குறித்து சொல்லுங்களேன். ஆசிரியர் பணி நான் 1999 ஜனவரி 13 நான் ஒரு இடைநிலை ஆசிரியராக பணியேற்றுக்கொண்டேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்எஸ் மங்கலம்ங்கிற ஊரில் நான் வந்து ஆசிரியர் பணியேற்றுக்கொண்டேன். இந்த 2025ஆம் ஆண்டு 25 ஆண்டு பணி நிறைவு செய்து 26வது ஆண்டு இந்த ஆண்டு. ஆமாம், இப்படி என்னோடய ஆசிரியர் பணியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல்ல பணியேற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகள் பணி. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம், அங்கே பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வில் போனேன். அங்கேருந்து தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாறுதலாக வந்தேன். அப்புறம் அங்கேருந்து இப்போ மீண்டும் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே வெம்பக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பட்டதாரி ஆசிரியராக பணியேற்றுக்கொண்டு செய்துட்ருக்கேன். இதுவரைக்கும் 5 மாவட்டத்தில். ஆமாம் ஆமாம். அரசு பணினாலே இப்படி தான் மாவட்டந்தோறும் பயணிக்க வேண்டியிருக்கும். ஆமாம். மகிழ்ச்சி. இப்போ இந்த ஆசிரியர் பணிக்கு இடையில் உங்களோட இலக்கிய பணி எங்கேருந்து எப்போ ஆரம்பிச்சது? இலக்கிய பணின்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் இலக்கிய செயல்பாடுன்னு சொல்லலாம். அது நான் சின்ன வயசில் விழுப்புரத்தில் இருந்து, எங்கள் அப்பா விழுப்புரத்தில் வேலை பார்த்தார். எங்கள் அப்பா என்னோட பெரிய நாடோடி, அவரும் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தார். ஆமாம். அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் பணி செய்ததுனால விழுப்புரத்தில் இருந்து எங்கள் தாய் வீட்டுக்கு ராமநாதபுரத்துக்கு வருவோம். அப்படி ட்ரெயினில் வரும்போது சின்ன சின்ன துண்டு காகிதங்களில் நான் பார்க்குற பொருட்களோட பெயர்கள் எல்லாம் எழுதிட்டு வருவேன். அதை அகரவரிசைப்படி எழுதுவேன். எனக்கு தெரிஞ்ச சொற்களெல்லாம் அகரவரிசைப்படி எழுதுவேன். அப்போ தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரயில் பயணங்களில் தொடங்கினேன். அந்த பொழுது போகாத நேரத்தில் என்ன பண்ணுறது, கையில் கிடைக்கிற சின்ன சின்ன துண்டு காகிதங்களில் எழுத ஆரம்பித்தப்போ தொடங்குச்சு. அது இப்படி வரும் அப்படின்னு அப்போ தெரியாது. ஆமாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன வயசில் சின்ன சின்ன காகிதத்தில் எழுதி பழகிங்க அப்படின்னு சொல்லி எதையாவது வாசிக்கணும், அதை தப்பு இல்லாமல் எழுதணும். சரி, உங்களுக்கு இந்த பாட சம்பந்தமாக இல்லாமல் பாடத்துக்கு அப்பாற்பட்டு வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அந்த வாசிப்பு அனுபவம் அது வந்து பொழுதுபோக்குக்காக ஒரு தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் எங்கள் அப்பா என்னோட சிறு வயதில் இந்த விழுப்புரம் சுற்றியுள்ள பகுதிகளில் தான் பணி செய்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மாலை நேரங்களில் வீட்டுக்கு வந்தோன்னா அந்த மாலை நேரத்தை எப்படி செலவிடுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து சிறு வயதுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ நான், என் தம்பி, என் தங்கை, நாங்கள் 3 பேரும் பக்கத்தில் குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்போம். சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் கூர்ந்து பார்க்குறது அப்போ தான் தொடங்குச்சு. பூக்களை பார்க்குறது, கொடிகளை பார்க்குறது, தாவரங்களை பார்க்குறதுன்னு. அப்படி அது வந்து நூல்களை பார்க்குறதா மாறுச்சு. அப்படி தெருக்களில், அடுத்தடுத்த தெருக்களை சுற்றி நடக்கும்போது நான் நூலகத்தையும் பார்த்தேன். அப்போ நூலகத்துக்குள்ளே போய் உட்காந்து வாசிக்கும்போது அங்கே இருக்கிற புத்தகங்கள், இந்த செடிகளும் பூக்களும் கொடிகளும் என்னை எவ்வளோ ஈர்த்ததோ அவ்வளோ ஈர்த்தது. அதனால் குறிப்பாக அந்த வார இதழ்கள்,
சிறுவர் மலர் மாதிரியான வார இதழ்கள், அதை படிக்கிறதுக்காகவே மீண்டும் மீண்டும் நூலகங்களை தேடி போக ஆரம்பித்தேன். அப்படி அந்த வார இதழ்களை, மாத இதழ்களை வாசித்த அனுபவம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் இல்லையா? ஆமாம், அடுத்த நூலகத்தில் இருக்கிற மற்ற புத்தகங்களையும் பார்க்குறது, அப்படி இந்த மாதிரி தான் மாறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. பொதுவாக சிறு இதில் வந்து இப்போ நீங்கள் வார இதழ், மாத இதழ் சொன்னீங்கள்ல, இந்த படக்கதைகள் புத்தகம் உண்டு இல்லையா? ரொம்ப முக்கியமானது அது. அங்கேருந்து ஆரம்பிக்கும். பொதுவாகவே படக்கதைகளில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா சிறுவர் மலரில் அப்போது வந்து ரொம்ப சரியாக நான் வாசிக்க தொடங்கின நேரத்தில் ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் கருடன் பற்றின ஒரு படக்கதை, அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அதே மாதிரி மரியாதை ராமன் கதைகள், தெனாலி ராமன் கதைகள், இந்த கதைகள் எல்லாம் படக்கதைகளில் வாசித்த அனுபவம். ஏன்னா அது வந்து கதைகளை காட்டிலும் படக்கதைகள் வந்து அந்த காட்சி அனுபவத்தையும் நமக்கு தரும். வெறுமனே நம்ம கற்பனை பண்ணாமல் நமக்கு அந்த கற்பனைக்கு ஒரு தூண்டுகோலாகவும் அந்த படக்கதைகள் இருக்கும். அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்து எனக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்துச்சு. வாசிப்புக்குள்ளே தொடர்ந்து அந்த வாசிப்பு பழக்கத்தில் இருந்ததுக்கு படக்கதைகள் ஒரு முக்கியமான தூண்டுகோலாக இருந்துச்சு. இப்போ படக்கதைகள்னா சிறுவர்கள்லேருந்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த படக்கதைகளுக்கு தாண்டி இப்போது வாரமலர்னு சொல்கிறீங்கள, சிறுவர் மலரில் படக்கதைகள் பார்த்துக்கலாம். வாரமலரில் வரும்போது கொஞ்சம் பெரியவர்களோட எழுத்துக்கள். ஆமாம், அப்போ சின்ன சின்ன அதாவது ஒரு 4 வரி கவிதைகள், 12 வரி கவிதைகள் இதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே உங்களோட ஆர்வம் உங்களை எப்படி அங்கே இழுத்துட்டு போனதோட அனுபவம் என்ன? அது எப்படின்னா, எங்கள் வீட்டில் தினமலர் வாங்கினதுனால அது கூட வர்ற அந்த இணைப்பு எல்லாமே வரும். அதே போல் அந்த நேரத்தில் இந்த சோவியத் ரஷ்யா பற்றி ஒரு புத்தகம் ஒன்று வந்துட்டுருக்கோம் வீட்டில். அப்போ அப்பா வாசிக்கிற புத்தகங்கள் எல்லாமே அது வந்து சிறுவர்களுக்கானது, பெரியவர்களுக்கானதுங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. அந்த புத்தகம் வந்தவொடனே படிக்கிறதுல வீட்டில் போட்டி நடக்கும். நானும் தம்பி தங்கச்சி 3 பேரும் யார் முதல்ல படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முதல்ல படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது சிறுவர் மலரா வாரமலரா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எது கிடைச்சாலும் அதை முதல்ல படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி துவங்கினது தான். அதனால் எனக்கு வந்து சிறுவர் மலரை படிக்கிறதுலையோ வாரமலரை படிக்கிறதுலையோ வேறுபாடு தெரிய தொடங்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆச்சு. இது சிறுவர்களுக்கான புத்தகம், இது வந்து கொஞ்சம் பெரியவர்களுக்கானதுன்னு அந்த வேறுபாடு தெரிகிறதுக்கு முன்னாடியே வாசிக்க ஆரம்பித்தது. ஆமாம். இப்போ சிறு வயதில் வாசிப்பு பற்றி சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம், அதாவது சிறு வயதில் ரொம்ப பசுமையாக இன்னும் எனக்கு ஞாபகத்திலே இருக்குது அப்படின்னு ஒரு நினைவு இருக்கும். அது உங்களோட வாசிப்பாக இருக்கலாம், இல்லை வாசிப்பு தாண்டி கூட இருக்கலாம். ஏதாவது உங்களோட நல்ல ஒரு அனுபவம், வாசிப்பு சார்ந்த அனுபவங்கள் இருக்கிறது தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படைப்பாளராக இருக்கீங்க, கண்டிப்பாக வாசிப்பு சார்ந்த அனுபவம் இருக்கும். அதனால் அது நேயர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட இருந்து கேட்குறேன். பசுமையாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நினைவு, மறக்க முடியாத நினைவு, இந்த நினைவு எனக்கு வந்து சிறப்பு, நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தால் சொல்லுங்கள். வாசிப்பில் அப்படி பசுமையாக இருக்கிற நினைவுகள் அப்படின்னா, நான் வாசித்த புத்தகங்களில் இருந்து குறிப்பாக தொடர்கள் வரும் இல்லையா, அந்த தொடர்களும் கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும் கண்டிப்பாக. அந்த கேள்வி பதில் பகுதியும் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அடுத்து இதை வாசிக்கும் போதெல்லாம் இதை எழுதினவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நான் என்னோடய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எழுத்தாளர்கள் எல்லாரையும் நான் சின்ன வயதில் நான் வாசித்த புத்தகங்களில் பெயர்களாக நான் பார்த்துருக்கேன். அந்த பெயர்களாக பார்த்தவங்களை எல்லாம் இன்றைக்கி நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன், பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்னு நான் புத்தகங்களில், ஆனந்த விகடனில், சிறுவர் மலரில், வார மலரில், இந்த மாதிரி நான் புத்தகங்களில் செம்மலர் கூட நான் வாசிப்பேன் சின்ன பிள்ளையில். அப்போ அந்த மாதிரி வாசிக்கும்போது அதில் வெறும் பெயர்களாக பார்த்த நபர்களை எல்லாம் இன்றைக்கி வந்து நான் பார்க்கும்போது, அந்த எழுத்தாளர்களை சந்திக்கும்போது அந்த அனுபவம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. அந்த அனுபவத்தை நான் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போவே கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் நான் வாசிக்கும்போது அவங்கள சந்திக்கலை, இப்போ இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்கும்போது தான் பார்க்குறேன் அப்படின்றது. அதாவது வெறுமனே பேரை மட்டும் பார்த்துட்டு அவங்கள நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரமிப்பு கூட. சரி, இப்போது நீங்கள் இதை சொல்லுங்க, எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இலக்கியத்தில் சிற்றிதழ்கள்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. அந்த சிற்றிதழ் குறித்து உங்களோட பார்வை என்ன?
நீங்கள் சிற்றிதழ் வாசித்த அனுபவம், அதனோட தொடர்பு உங்களுக்கு இருந்தது? சிற்றிதழ்கள் வந்து இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சிற்றிதழ்கள் தான் உண்மையிலேயே ஒரு இலக்கிய பணியை செய்துட்ருக்காங்க அப்படின்னு தோணும் எனக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வெகுஜன பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே வரக்கூடியவங்க வந்து எல்லாருக்கும் தெரிந்தவங்களாக இருப்பாங்க. அந்த வெகுஜன பத்திரிகைகளில் அவங்க போய் ஒருத்தரை பற்றி எழுதுகிறாங்கன்னாலே, அல்லது அதில் ஒருத்தர் எழுதுகிறாங்கன்னாலும் அவங்க வந்து மக்களுக்கு ரொம்பவும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒன்று சினிமா அல்லது அரசியல் மூலமாக பிரபலமாகி, அந்த பின்புலத்தினால பிரபலமாகி அப்படி எழுத வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் எழுத்தாளர்கள் கிடையாது, அவங்களோடது மட்டும்தான் எழுத்துக்கள் கிடையாது. இன்னும் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் உட்காந்து ஒரு அக்கா அவங்க அனுபவத்தை சூப்பராக எழுதிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்கள பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களெல்லாம் அவங்களோட எழுத்துக்களெல்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது சிற்றிதழ்களாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சிற்றிதழ்கள் வந்து தங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எழுத்துக்கள், தங்களை சுற்றி இருக்கக்கூடிய படைப்பாளர்கள், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறதும் எளிதில் கிடைக்கிறதும் அதுதான், அப்படியா தான் இருக்கும். அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, இப்போ ஒவ்வொரு சிற்றிதழும், இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு சிற்றிதழ் வெளியாகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அங்கே இருக்கக்கூடியவங்க எழுதுறது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அவங்க எல்லாம் பிரபலமானவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்டேயும் விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வர்றதில் சிற்றிதழ்களோட பங்கு வந்து இருக்குது. இந்த சிற்றிதழ்களில் எழுத துவங்கி மிகப்பெரிய வெகுஜன பத்திரிகைகளில் எழுதுகிற ஆட்களாக மாறின எழுத்தாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் சிற்றிதழ்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊற்று, ஒரு கடல், ரெண்டையும் நம்ம பார்த்தோன்னா எது முக்கியம் அப்படின்னு பார்க்க முடியாது இல்லையா? சின்ன சின்ன ஊற்றுகள்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய நீர்நிலையை உருவாக்கும். அப்படி ஒரு ஊற்றுகள் போல் நான் அந்த சிற்றிதழ்களை பார்க்குறேன். நன்றி. இப்போ என்ன சிற்றிதழ், அந்த இந்த காலத்தில் உள்ள சிற்றிதழ் குறித்து வந்துட்டோம். கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். சங்க இலக்கியம் குறித்து நீங்கள் நிறைய சங்க இலக்கியத்தில் உள்ள உங்களோட படைப்புகள் வந்து அப்பப்போ சின்ன சின்ன கவிதைகளை வச்சுட்டா கூட அதில் இருக்குது. சங்க இலக்கியத்தை தொட்டு தான் உங்களோட எழுத்துக்கள்லாம் இருக்குது. சங்க இலக்கியம் குறித்து உங்களோட பார்வை, அதில் எது உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது? சங்க இலக்கியத்தில் கவர்ந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாமே சங்க இலக்கியத்தில் கவரும். ஆனால் என்னென்னா, இது எல்லாமே இன்னமும் புதையலாகவே தான் இருக்குது. புதையல்னு எப்படி நான் சொல்கிறேன்னா, அதில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கையில் புத்தகங்களாக கிடச்சிருச்சு. ஆனால் அதில் என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் அது நமக்கு புதையல் தான். அப்போ வந்து ஒரு தமிழாசிரியராக இருக்கிற, ஒரு முதுகலை பட்டம் வரைக்கும் தமிழில் வாங்கி இருக்கிற, ஆய்வியல் நிறைஞராகவும் இருக்கிற நான் வந்து அதை புதையல்னு சொல்கிறேன்னா, அப்போ அதில் வந்து இருக்கிற செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெட்டகங்களாக இருக்குது. அத்தனை நுண் உணர்வுகளை சொல்லக்கூடியதாக இருக்குது. அவ்வளோ மக்களோட அந்த நேரத்தில் இருந்த மக்களோட வாழ்வியலை அது அவ்வளோ அழகாக பதிவு செய்திருக்கிற புத்தகங்களாக இருக்குது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உரைஞர்கள் இப்போவும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி புதையல்களாக சங்க இலக்கியங்கள் இருக்குது. அந்த புதையல்ல இருந்து கொஞ்சமாவது எடுத்து நம்ம இன்றைய தலைமுறைக்கு கொடுத்துட முடியாதா அப்படிங்கிற அந்த முயற்சி தான் நான் அப்பப்போ சங்க இலக்கியங்களை தொட்டு வர்றது. மகிழ்ச்சி. இல்லை, ஒரு அமைப்பு தான் அங்கீகாரம் கொடுக்கணுமா? அமைப்பெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதில்லை, சமூகம் கொடுக்கணும் அங்கீகாரத்தை. ஒரு புத்தகம் வெளியிடுறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு புத்தகங்கிறது வெறுமனே ஒரு புத்தகம் கிடையாது. அது ஒரு சில சமயங்களில் அது கருவி, ஒரு சில சமயங்களில் அது ஆயுதம். அப்படி வந்து ஒரு சில சமயங்கள் அது வந்து வழிகாட்டி. அப்படின்னா இன்னைக்கான பெண்ணியத்தையும் பெண் சுதந்திரத்தையும் நீங்கள் எதுக்குறீங்க, அப்படி தானே? பெண்ணுக்கான சுதந்திரங்கிறதையே நான் மறுக்கிறேன். அவங்க தான் இங்கே வந்து பள்ளி வந்து கதையெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. இங்கே புத்தகங்கள்லாம் நல்லா அடிக்கி லைப்ரரியெல்லாம் ஒழுங்கு வச்சாங்க. நாங்களும் கூட வந்து ஒழுங்கு வைப்போம். அதனால் இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும். புத்தகங்கள் நிறையா இருக்கும், அதனால் இங்கே நல்லா பிடிச்சி.